கேக்குது உஸ்தாத். லோடு. சரி, பிஸ்மில்லா. கடைசியா நாங்க என்ன பாத்துக்கிறோம்? தெரியுது உஸ்தாத். லாஸ்டா என்ன தலைப்பு? கடைசியா நிறுத்தக்கூடிய முறை பார்த்தோம். 3 முறை பார்த்தோம் உஸ்தாத். ம், முதல்ல என்ன? முதலாவது முறை வந்து ஃபத்தஹத்தைன், ஃபத்தஹமத், அலிஃப் வந்து கடைசியா இருந்தா அதை வந்து 2 அளவு நீட்டி நிறுத்தணும். இரண்டாவது முறை வந்து தாவுல் மர்பூத்தா தா வந்து வந்தா இறுதியில அதை வந்து ஹாவா மாத்தி சுக்குன் வச்சு நிறுத்தணும். ம், மூணாவது முறை வந்து முதலாவது முறை இல்லாமையும் இரண்டாவது முறை இல்லாமலையும் வேற ஏதாவது ஒரு எழுத்து இருந்தா அதை வந்து சுக்குன் வச்சு நிறுத்தணும். வெரி குட். மூணு தேடி பாத்தீங்களா? பார்த்தோம் உஸ்தாத். நாங்க இதுல அடுத்த தலைப்புக்கு நான் வருவோம். ஆஹ், அடுத்த தலைப்பா நாங்க பார்க்குற விஷயம், குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு அடிப்படையான மூணு விஷயங்கள் தேவை வேண்டியது. ஒன்று, எழுத்துக்களை நாங்க சரியா உச்சரிக்கணும். ரெண்டாவது, ராகம் சரியான அமைப்புல வரணும். மூன்றாவது, மூணாவது இறுதி பகுதி தான் சட்ட பகுதி. சட்டம் அதை கிளியர் பண்ணணும். சரியா? இதுல ஓகே உஸ்தாத். முதல் பகுதி நாங்க எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியை நாங்க ஆணித்தரமா ஆழமாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இரண்டாவது பகுதி ராகம் என்ற பகுதியை நாங்க கொஞ்சம் பார்க்கணும். அது கொஞ்சம் எல்லாத்தோடும் தொடர்பான ஒன்று ராகம். முதல் பகுதியோடும் தொடர்படக்கூடியது, மூன்றாவது பகுதியோடும் தொடர்படக்கூடியது. ஆனா அஹ், இதுல ராகத்தை நாங்க தனியே படிக்க மாட்டோம். ஒவ்வொரு முறையும் இப்படி ராகம் எடுங்கோ அப்படி ராகம் எடுங்கோன்னு சொல்லி சொல்ல மாட்டோம். இருந்தாலும் ராகத்துக்குரிய அடிப்படையான சில விஷயத்த உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சரி, இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஹை, ஓகே. இதுல அஹ், கொஞ்சம் இங்க உண்மையில ராகம் என்ற தலைப்பை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு. ராகம் என்றா என்ன என்று சொன்னவென்றால், ராகம் அப்படின்னா என்னென்றால், முதலாவது உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுடைய சுய குரல், இயல்பாக இருக்கிற எங்களோட குரல் ஓசையில தான் நாங்க ஓதி பழகிறது தான் நாங்க ராகம் என்று சொல்லுவோம். சரியா? இன்னொருத்தரை பார்த்து நாங்க காப்பி பண்ணணும், அவரை மாதிரி ஓதணும், இவரை மாதிரி ஓதணும் என்கிறதெல்லாம் ராகம். உண்மையில ராகம் என்கிறது ஒவ்வொரு மனிதரும் அவங்க அவங்களோட குரல் ஓசையில ஈக்கிற அமைப்புல அவங்க ஓதி பழகிறது தான் ராகம். சரி, இந்த ராகம் எப்படி சாத்தியமாகும் அல்லது எப்படி நாங்க ராகம் எடுத்து ஓதலாம் என்று கேட்டால், ராகத்தினுடைய அடிப்படையான விஷயம் அப்படின்னா என்னென்றால் நீட்டுதல். எங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல எங்களுக்கு நியாயமான நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு அளவுகோல்ல நீட்டி ஓதுறதுக்கான சந்தர்ப்பங்கள் தரப்பட்டு நம்ம ஒரு பின்னுக்கால பார்ப்போம். எத்தனை அளவு சரி. நீட்டுறதுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்ப நீட்டுதல் என்றதுதான் ராகத்தினுடைய அடிப்படையான விஷயம். இப்ப நீட்டினாத்தான் ராகம் வரும். குர்ஆன்ல நூற்றுக்கு ஆமா. 80% மேல நீட்டி ஓதுற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ராகத்தை எடுக்கிறதுக்கு முடியுமா இருக்கும். சரி, அப்ப பாருங்க, நீட்டுதல் இல்லைன்னு சொன்னா ராகம் வராது. அது அர்த்தம் என்ன? நீங்க நீட்டி ஓதல்ல அப்படி என்றா உங்களுக்கு ராகம் வராது அர்த்தம். ஆமா. இல்ல அப்படி என்றால் ராகம் வராது, அதான் அதுல அர்த்தம். ஹை. எனவே நாங்க சொல்லுவோம், நீட்டுதல் என்றது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான். குர்ஆனை அழகான முறையில ஓதுறதுக்கு கிடைச்சிக்கிற ஒரு, எங்கட இயல்போட சேர்ந்து போறதுக்கு கிடைச்சிக்கிற ஒரு சந்தர்ப்பம். நான் குர்ஆனை ஓதணுமே, ராகம் வரணும். ராகம்ங்கிறது நீங்க இப்படி நீட்டினால் இது சரி, இப்படி நீட்டினால் இது பிழை, இப்படி ராகம் எடுக்கிறது சரி,
இன்ன ராகத்துல ஓதாட்டி பிழை என்று யாரும் எங்களுக்கு லிமிட் பண்ண இயலாது. எங்கட சொந்த ராகத்துல நாங்க ஓதலாம். நீட்டுறதுக்கான அளவுகோல்கள் இருக்குது. ஆனாலும் ஓதுற அளவுகோல்கள் அல்லது ராகத்தினுடைய அளவுகோல்கள்ல வந்து அப்படி வித்தியாசம் ஒன்று இல்லை. ஓகே உஸ்தாத். எனவே இதுல ஒரு விஷயம் உண்டு என்னென்றால், ராகம்ங்கிறது உங்கள்ட்ட இயல்புல இருந்து வரப்போற ஒரு விஷயம். இப்ப நீங்க சொந்தமா உங்களோட டோன்ல நீங்க இருக்கிறத ராகம் எடுத்து ஓத போறீங்க. ஆனா ஆமா. உச்சரிப்புங்கிறது சில போது நீங்க உச்சரிக்கிறது சரியா அமைக்கலாம், சில போது பிழையா அமைக்கலாம், தவறா அமைக்கலாம். அப்ப நாங்க அதை திருத்தி தருவோம். இது பிழை, இதை திருத்துங்கோ. அதோட மீனிங் உங்களோட ராகத்தை நீங்க மாத்தணும். ராகத்துல பிழைக்குது என்றல்ல. ராகம் உங்களோட இயல்பான உண்டு. நீங்க எதை மாத்தணும்? நீங்க மாத்த உச்சரி வேண்டியது எது? உச்சரி உச்சரி. உங்களோட உச்சரிப்பிட பகுதி மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும். எனவே எங்களை சப்ஜெக்ட் சில போது நீங்க ஓதுவீங்க, நான் இப்படித்தானே உச்சரிக்கிறேன் என்று நீங்க கற்பனையாக யோசிச்சு நீங்க முடிவெடுக்கிறது உங்களோட உண்மையான யதார்த்தமான ரியல்ல நீங்க ஓதுறது அப்படியே ஆயிக்க சான்ஸ் இல்லை. அவன் நாங்க அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. அது இன்ஷா அல்லாஹ் அது அந்த தவறு கட்டாயம் வரும். போக போக அது திருத்தி எடுக்கப்படும். இதான் அதுதான் உண்மை. ஓகே உஸ்தாத். ஆயிரம் இப்ப நாங்க இந்த ராகத்தினுடைய முக்கியமான பகுதி நீட்டுதல் என்ற பகுதி. அப்படிதான் இப்ப நீங்க பாத்தீங்களே, இப்ப இந்த ராகம் என்ற கன்செப்ட்ல மிக முக்கியமான பகுதி அது நீட்டுதல் என்ற பகுதி. நீட்டுதல். அப்ப நீட்டுதலுடைய அடிப்படைகள் சில விஷயங்களை அண்டி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீட்டுதலுக்கு என்ன செல்ல ஆரம்பிக்கல தெரியுமா? மத்து. வெரி குட். மத்திய எத்தனை வகைப்படும் நீ பாத்துப்பீங்க. ஆமா சார். மத்து, அதாவது அதோட அடையாளங்கள் 6 அடையாளங்கள் உஸ்தாதா? உஸ்தாத். மத்து எத்தனை 2 வகைப்படும்? 2 வகைப்படும். ஆ, நீ சொன்னது 2 வகைப்படும். அடையாளங்கள் ஒண்ணு வந்து அடுத்தது. எழுத்து, ஒண்ணு அடையாளங்கள். எழுத்து வந்து அலிஃப், யா, வாவ். ஓகே. அடையாளங்கள் வந்து ஃபத்தஹா மத், கெஸ்ரா மத், தொம்மா மத். அது பேல மூணாவது நாலாவது வண்டிங்க. அது வந்து மத்தோடைய அடையாளம்னு சொல்லுவாங்க உஸ்தாத். ம். மத்தோடைய எழுத்துக்கு மேல அந்த அடையாளம் இருக்கும் குர்ஆன்ல. இந்த பாக்ஸ்ல போட்டுக்கிறத எத்தனை நாள் நிட்டுறது? யா அலிஃப், யா, வாவ் உஸ்தாத். அலிஃப் யாவாவோ அல்லது ஃபதஹ் மத் கஸ்ர் இது வந்து இருந்தாலோ. 5 அளவு நீட்டணும் உஸ்தாத். ஆஹா, அப்படியா? பல நீட்ட வேண்டிய அளவு இந்த பாக்ஸ் அடிச்சியா? நீல பாக்ஸ் அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட ஆ, யா சுக்குன் செய்யப்பட்ட வாவ். ஆமா உஸ்தாத். இதுல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது 1 செகண்ட் மட்டும்தான். ஜஸ்ட் ஓ, 1 செகண்ட், சரி சிங்கிளான 1 செகண்ட் மட்டும்தான். சரியா? சரி அதே நேரம் இறுதியா இருக்கிற அந்த மத்தினுடைய அடையாளம் ஒண்டிக்குதே, இந்த ஆ, ரெட் கலர்ல இருக்கிறது, இது வந்துச்சுதான் நீங்க சொன்னது போல கட்டாயமாக 5 அளவு. செகண்ட் கட்டாயம் நிட்டணும். சரி உஸ்தாத். குறைஞ்சது 3 செகண்ட் நிட்டணும். 6 அளவு கை விரல் உண்ட மூடி திறக்கிற 6 அளவு என்று சொல்ல விஷயம். சரி, நான் ஒரு விஷயத்தை ம். பார்ப்போம். இது ஓதுங்க பார்ப்போம் இந்த வசனத்தை. إياك نعبد وإياك نستعين. திருப்பி ஓதுங்க. إياك نعبد وإياك نستعين. நஸ்தஈன் ராகம் படுங்க. إياك نعبد وإياك نستعين. சரி, ஏன் நஸ்தாயின கூட நிட்டணும் தெரியுமா? பாத்துக்கீங்களா? ஆஹ் ஏன்னா வந்து அது அலிஃப், யா, வாவ் அந்த மத்தோடைய எழுத்து வந்து 3வது முறை உஸ்தாத் இது நூன் வந்திருக்கு. அதோடைய முன்னாடியோட எழுத்து வந்து யா சுக்குன் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கொஞ்சம் நீட்டி நிறுத்தணும். கொஞ்சம் நீட்டினா 5 அளவு, 5 அளவு, இரு 3, 2 இல்ல 3 அளவு நீட்டி நிறுத்தணும். 5 அளவா 2 அல்லது 3 அளவா? இது சரி. 5 அளவு உஸ்தாத்.
அஹ்? கலே 2 3 4 6 எத்தனை அளவு? அஹ் சரியா தெரியல உஸ்தாத். 5 அளவு இல்ல 6. ஹாய். நீ சொன்ன விஷயத்துல கொஞ்சம் தெளிவுகள் இல்லாம இருக்குது. நான் விளங்கப்படுத்திட்டு நீங்க பார்த்துக்கொண்டா சரி. சரி நஸ்தாயின்ங்கிறது நாங்க குறைஞ்சது 2 அல்லது 3 செகண்ட் இட்டோம். குறைஞ்சது 2 செகண்ட் இட்டோம். 2 செகண்ட் என்று சொல்றது 4 அளவு. சரி உஸ்தாத். இது எப்படி கண்டுபிடிக்கிற அப்படி என்றால் இதுக்கான தலைப்பு ஒன்று இது நிறுத்துதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்புல. சரி, இந்த இடம் பாருங்க. நஸ்தாயின் இந்த இடம் இந்த விஷயம் நடக்கணும்டா. இப்ப எத்தனை அளவு நீட்டணும்? இல்ல எது நீட்டணும்? யாவை நீட்டுறதா, நூறு நீட்டுறதா, ஐநூறு நீட்டுறதா? எது நீட்டுறது? யாவ நீட்டணும் உஸ்தாத். இல்ல, யாவை நீட்ட இல்ல. யா வந்து நீட்டுறதுக்கான காரணம் நீட்டப்படுது ஆயின்தான் ஐ என்ற ஆயினத்தான் நீட்டுறோம். யாவை நீட்டலையே. ஆமா உஸ்தாத். யா வந்து நீட்டப்படுறது இல்ல. யா வந்திக்கிறதால ஆயின நீட்டப்படுது. அது விளங்கிக்கிறோம். சரி, முதலாவது பாருங்க. வசனத்தினுடைய நிறுத்தி ஓதக்கூடிய இடம் இறுதியாக சுக்கூன் வைக்கப்பட்டு நிறுத்தப்படுது. சரியா? எங்க சுக்கூன் வைக்கிறோம்? ஆ இறுதியில எந்த எழுத்துக்கு? நூன். வெரி குட், நோன். இரண்டாவது, அதற்கு முன் எதுக்கு முன்? நூனுக்கு முன். எஸ். மத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லது எழுத்துக்களில் ஒன்று வந்து ஈக்கணும். வந்திக்குதா? ஆ யா வந்திருக்கு உஸ்தாத். வெரி குட். யா என்ன சாமான்? என்னது? மத்தினுடைய எழுத்தா? என்னது? அதோட எழுத்து. எஸ், எழுத்து. மத்தினுடைய எழுத்து. இது ரெண்டு நடந்துச்சு தண்டால் நல்லா கேட்டுக்கணும். எது? வசனத்துல கடைசி எழுத்துக்கு சுக்குன் வச்சு பட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து மத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டு அல்லது மத்தினுடைய எழுத்தா வந்து ஈக்கணும் என்றால் கட்டாயமாக கண்டிப்பாக அதுக்கு முன்னால வார எழுத்து ஒண்டிக்குது. எந்த எழுத்து இங்க வந்திருக்கிறது? ஐன். வெரி குட், ஐன். ஐன் என்ன செய்யணும்? ஐனை வந்து 2 3 அளவு நீட்டி அளவுங்கிறது நிறுத்தணும். பெல சிஸ்டர். 2 3 அளவு அல்ல, ஆ 2 3 செகண்ட். 2 அல்லது 3 செகண்ட். செகண்ட். செகண்ட்ங்கிறது வேற, அளவுங்கிறது வேற. அளவுங்கிறது என்ன? விரலோண்ட மூடி திறக்கிறதான் அளவு. செகண்ட்ங்கிறது அப்படியே அல்ல, அதை விடவும் டைம் கூட உள்ளது செகண்ட். உஸ்தாத். அந்த வித்தியாசத்தை சரியா விளங்கிக்கணும். ஆகவே 2 அல்லது 3 செகண்ட் அளவுக்கு அல்லது கை விரலோண்ட மூடி திறக்கிற அந்த அளவுல சொன்னா 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நாங்க நீட்டி ஓதணும். விளங்கினானே? இந்த விஷயத்தை குழப்பம் விலங்கு. தெளிவாயிக்கணும். நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இது அடுத்த தலைப்பு போவோம். படித்த விஷயங்களை கொஞ்சம் ரெடி ஆகணுங்களா? குழம்பிக் கொள்ளாம. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும்.